வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் போன குட்டிகளும் நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு சமையல் பண்ணல, ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டேன். எந்திரிச்சு கொஞ்சம் நடமாடுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக எனர்ஜி கிடச்சிருக்குது. ரெண்டாவது தலைவலி மட்டும் பயங்கரமாக தலைவலிக்குது. அது சுகர் அதிகமாக இருக்கிறனால மட்டும் தலைவலி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்சுலின் கூட தீர்ந்துருச்சு. இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரணும். சில டேப்லெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் பார்க்கணும். என்னென்னா ஒரு வியாதி வராதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே நல்லா தான் தெரியும், ஜாலியாக தெரியும். ஒருத்தர்கிட்ட பேசுகிற கூட சண்டை போடுவோம், பயங்கரமாக ஹெட் வெயிட் பண்ணுவோம், எல்லாமே வரும். கடவுள் ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு நிப்பாட்டிடுவார். ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி கடவுள் கொடுப்பாரு ஓரளவுக்கு, சரிங்களா? அந்த டயத்தில் அவங்க நல்ல முறையாக இருந்து ஒரு 4 பேர்த்துக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுத்து ஒரு நல்ல எண்ணத்தோடவே போய்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த 25 முடிச்சுட்டு அடுத்த 25 இன்னொரு ஒரு சின்ன சோதனையோ இல்லை நல்லது ஏதோ ஒன்று கொடுப்பாரு. 25 தான் 4 வகையை பிரிக்கிறாங்க. அதனால 100 வருஷம் போட்டிருக்காங்க. ஒரு 25 வருஷத்துக்கு ஒரு லைஃப் மாற்றி கொடுப்பாரு. 25 ஃபஸ்ட்டு கொடுத்துருவாரு. அதில் நல்லதோ கெட்டதோ சில அதை அனுபவிக்கணும். அதுக்கடுத்து 25 கொடுத்துருவாரா, 50 அந்த இதில் வர்றப்ப அதில் ஒரு 25 வருஷம் கடுமையான கஷ்டங்கள் வந்தாலும் வரலாம், நல்லது வந்தாலும் வரும். அதுக்கு அடுத்து 25 வயசில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கஷ்டமோ இல்லை நல்லதோ ஏதோ ஒன்று கொடுப்பாரு கடவுள். அதோடைய நடைமுறையில் எப்படி போதோ நம்ம வாழ்க்கை தலையெழுத்துன்னு ஒன்று எழுதியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த 75 தாண்டி இருந்துட்டோம்னா லாஸ்ட்டில் நல்லதாக கொடுப்பாரு, எல்லாமே நல்லதாக கொடுப்பாரு. ஏன்னா நம்ம குழந்தை ரேஞ்சுக்கு வந்துடுறோம் 75 தாண்டிடுச்சுன்னா. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் திருப்தியாக நல்ல முறையே கொடுப்பாரு. அதுதான் 100 வருஷம் வாழ்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு மேலே 120 வருஷம் வாழ்கிறாங்க. அது கரெக்டாக என்ன நமக்கு தெரியல. 100 வருஷத்துக்கு பாட்டாக கொடுப்பாரு. சிலதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை தெரியலன்னு சொல்ல. எனக்கு ஒருத்தர் பெரியவங்க வயசானவங்க சொன்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட சொல்லி 25-30 வருஷத்துக்கு மேலே ஆகுது என்கிட்ட சொல்லி. இன்னைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் இருந்தாலும் அவங்க சொன்னதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 25 பாட்டாக பிரித்து கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு 25 எப்படி கிடச்சிருந்தோம், அடுத்த 25 இப்போ எப்படி இருக்கிறோம், அது கண்டிப்பாக தெரியும். அதில் நீங்கள் பார்த்துல புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு நல்லது நடக்கிறவங்களுக்கு நல்லதே போய்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு டயத்தில் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இதை கொண்டாந்து உருவாக்கி விட்டுருவாங்க கடவுள். சில பேர்த்துக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஆனால் கீழே தடுமாறி விட மாட்டார். அதில் டக்குன்னு கீழே போனால் கூட விழுகு போனால் கூட தடுத்து நிறுத்தி கையால் வச்சுக்குவார். அதுக்கப்புறம் அந்த இதில் நம்ம திருந்தி நல்ல முறையாக வரலன்னு வச்சுங்க, இன்னொரு 25 அந்த லாஸ்ட் 25 இருக்கிறப்ப சில நமக்கு ஒரு 10 வருஷம் 25 கொடுத்துல ஒரு 10 வருஷம் முன்னையோ பின்னையோ நல்லது கெட்டது 2 கலந்து கொடுப்பாரு. அதுவும் நமக்கு வாழ்ந்ததே ஆகணும். எல்லாமே நல்ல முறையாக வாழ்ந்துக்கணும், வரவும் வராது. எல்லாமே கெட்டதும் வராது. கொஞ்சம் நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அதை நம்ம கலந்து தான் பண்ணி ஆகணும். ஒரு இடத்துல விஷம் கலந்த தண்ணி இருக்குது, ஒரு எங்கேயோ ரொம்ப தூரம் போகும், நல்ல தண்ணி குடிக்கிறாங்க, நல்ல தண்ணி நோக்கி நம்ம போகிறோம்ல. அதே மாதிரி தான் அந்த கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நம்ம வாழ்ந்துதே ஆகணும், வேறு வழி இல்லை. சில பேர் உயிரை மாச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தலையெழுத்து கடவுள் எழுதியிருப்பார். இத்தனை வருஷத்துக்கு தான் உன்னோட உயிர், நீ இது மாதிரி தான் இறக்கணும், இது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது கடவுள் கொடுத்துருப்பார். எல்லாத்துக்கும் தலையெழுத்து வந்துருப்பாங்க. தலையெழுத்து பிரகாரம் தான் நடக்க முடியாது. நம்மளாம் உருவாக்கிக்கிறது எதுவுமே கிடையாது. என்ன அதில் ஒரு சில இது என்னென்னா, புண்ணியம் அப்படிங்கிறது வஸ்திரதானம், அன்னதானம், இது 2 மட்டும் ரொம்ப முக்கியம். உங்களால் முடிஞ்சது யாரோ ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும். இல்லை முடியாமல் ரோட்டில் கிழிஞ்ச துணி கட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்க, ஒரு கம்மியான விலைக்கோ ஒரு துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த வஸ்திரதானம் அன்னதானம் 2மே ரொம்ப உகந்தது. ஸ்தானத்தில் அந்த வஸ்திரதானம் அப்படிங்கிறவங்கள ரொம்ப உகந்தது. அது கொடுக்கலாம் சில பேர். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சு சொல்கிறேன். நான் கொடுக்கலாம். அப்படி அது கொடுத்தா ரொம்ப கடுன கஷ்டமாக இருக்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன வைரலியாக தப்பிச்சு விடுவார். நான் எங்கள் சின்ன பொண்ணு படித்து முடிச்சிட்டாங்க, வேலை கிடைக்கல, கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். கோயம்புத்தூரில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நாங்கள் அன்றைக்கி சாயந்தரம் ஏதோ ஒரு பக்கம் இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க, வீடியோ கால்லேயே பேசி செலக்ட் ஆகிற மாதிரி. ஆனால் போனால் அங்கே ஒன்றும் செட் ஆகலை. அது வந்துட்டோம். அங்கே ஒரு சாப்பாடு எது இல்லாத ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வெளியே ஒரு பாட்டி அங்கே உட்காந்துருந்தாங்க. யாருமே வாங்கி கொடுக்கணுமில்ல. ஒரு சாப்பாடு 120 ரூபா.
ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது நல்லது நடக்கட்டும் அப்படின்லாம் நான் செய்யலை. அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இது பண்ண சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடாதீங்க, தண்ணி பாட்டிலும் சேர்ந்து வாங்கி கொடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா சாப்பாடு கொடுத்துட்டு விக்கிச்சுன்னு வச்சுக்க தண்ணி அங்கே போய் தொலைவாங்க. அதனால் தண்ணி பாட்டில் அதையும் வாங்கி கொடுத்து போட்டு வந்தோம். மறுநாள் வந்து ஒரு மறுநாள் சாயந்தரம் ஒரு 4 மணி 4:30 இருக்கும். சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, கம்பெனி நாளைக்கு காலையில் இன்டர்வியூ இருக்குது, 10-11 மணிக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பண்ணோம், உடனே அந்த 4 மணிக்கு மேலாம் எதுவும் செய்ய முடியல. அப்படி இப்படியே போட்டெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி வச்சு போட்டு மாவுக்கு இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். போனால் எங்களுக்கு அந்த ப்ரைவேட் பஸ்ஸு சார்ஜ் அதிகம். ட்ரெயினில் போகவே முடியாது, ரொம்ப முடியல, ட்ரெயின்லாம் போகிறதுக்கே முடியல. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறி போனோம். போகிறப்ப 11 மணிக்கு கொண்டு விட்டான் சென்னையில் காலையில். முதன்னைக்கு 8:30 ஏறின பஸ்ஸு 11 மணிக்கு போச்சு. தலைவலி பிடிச்சிக்கிச்சு, அவளுக்கும் தலைவலி பிடிச்சி ரொம்ப முடியாமல் அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்போவே போனாங்க அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனி ரெடிங்டன், இப்போ வெளிநாட்டு கம்பெனி. போனதே அப்புறம் செலக்ட் ஆயிடுச்சு, எடுத்துக்கிட்டாங்க. மதியமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் எனக்கு அப்படி கிடைச்சதா அப்படின்னா இல்லை, கடவுள் வந்து ஒரு சோதனை கொடுக்குறாரு. எங்கிட்டவே கையில் காசு இல்லை. அது வந்து அந்த வீட்டுக்காரவங்க ஹவுஸ் ஓனர் வந்து அட்வான்ஸ் வந்து என்னை வாங்கி சொன்னாங்க. ஒரு ரூமுக்கு வந்து இது பண்ணாங்க, காலி ஆகிட்டு அட்வான்ஸ் வந்து என்னை வாங்கி வச்சுருக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருந்தேன். 41,000 என்னமோ எதுக்கோ வாங்கி வச்சுருந்தேன். அந்த காசை வச்சு தாங்க செலவு பண்ணேன். நான் செலவு பண்ணிவிட்டு ஐயோ அவங்க சொல்லாமல் செலவு பண்ணுறமே அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு சொன்னேன் ஃபோன் பண்ணி, உங்கள் காசு இது மாதிரி ஸ்கூல் இது இன்டர்வியூக்கு வந்து சென்னையில் கம்பெனிக்கு காசு கொஞ்சம் செலவாயிருச்சு அதிகமாக, வேறு ஒன்றும் இல்லை, ஒன்று நினச்சிக்காதீங்க, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னேன். பரவாயில்ல நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுறீங்க, பரவாயில்ல நீங்கள் மெதுவாகவே கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வேலைக்கு சேர்றது, அவளுக்கு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு ஹாஸ்டலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு துணிமணி பக்கெட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு A to Z என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் மறுநாள் சென்னைக்கு வந்துட்டேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவ்வளோ இருந்தாலும் உங்கள்கிட்ட கொஞ்சமே இருந்தாலும் ஒரு தண்ணி பாட்டிலாவது வாங்கி கொடுங்களேன். அது உங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் உதவி செய்யும். ஏதோ ஒரு பக்கம் உதவி செய்யாமல் மட்டும் போகாது. நம்மளுக்கே தெரியாத எதிரியாக இருந்தால் கூட கடவுள் அந்த எதிரியை கூட கொண்டாந்து நம்மளுக்கு உதவி செய்ய வைப்பா. அப்படி என்ன வேற ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக செய்வா. அப்படி எனக்கு இது அது என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. என்ன ரொம்ப கஷ்டமாக தோணுது. என்ன அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டேன். நான் என்ன பேசுறதுன்னு கூட வார்த்தை வரமாட்டேங்குது, இன்னும் கண்ணீர் தான் வருது. ரொம்ப கஷ்டம், ட்ரபிள் பட்டோம், ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னொன்று, ஒரு பூனைக்குட்டி வளர்த்திக்கிட்டு இருந்தோம் சென்னை கோயம்புத்தூரில். அந்த பூனைக்குட்டியும் சென்னைக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு வந்தப்ப அது ஒரு வருஷமாக என்னமோ இருந்துச்சு. ஏன் அப்படி தூக்கிட்டு வந்துடாது, அதனால வேதனைப்படுற அப்படின்னா, ஒரு நாள் தீபாவளி அப்போ மழை வந்து பயங்கர மழை பெய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு, அந்த போகிறதுக்கு முன்னாடி என் காலில் மடியில் வந்து படுத்துட்டு அந்த பக்கம் போச்சு. அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. மறுநாள் காலையில் மழை ஒட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குது. அப்போ வந்து பூனைக்குட்டி ரோட்டில் இறந்து கிடக்குது அப்படின்னாங்க. நாங்கள் போய் பார்த்தா அது பூனைக்குட்டியாக இருந்த வெள்ளை கலர் இருக்கும், பூனைக்குட்டியாகவே தெரியல, விட்டு போட்டு வந்துட்டோம். அப்புறம் யாரோ தூக்கி அந்த பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டி போய் பார்த்துட்டு வருவேன். அந்த பூனைக்குட்டி இறந்து 16வது நாள் ஒரு 1750 ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னு ஞாபகம் இல்லை, 1750 ரூபா செலவு வந்துச்சு. அப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்தாலும் அந்த பூனைக்குட்டி ஒரு உயிர் எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து போயிடுச்சு அப்படிங்கிறத நான் அதை பண்ணினேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.